ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கை குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கடை மிளகாத்தூளாக இருந்தால் 1 ஸ்பூன் மட்டும் போதும். கடை மிளகாத்தூளாக இருந்தால் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயில் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரத்தில் கருக ஆரம்பிச்சிடும். கருகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சமாக வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை தெளித்த மாதிரி விட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது லைட்டாக கொத்தமல்லி மட்டும் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருந்துச்சுல. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் புதினா ரைஸ் எப்படி செய்யணும்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோ ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பை.